நீங்க கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா கடவுள் உங்களை ஏத்துக்கிட்டாரு. இங்க பாருங்க, நீங்க கிருஷ்ணர் முன்னாடி தலை வணங்கி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்பவாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எனக்கு எந்த ஆசீர்வாதமும் தேவையில்லை. நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்க அருளால மோகன் ஐயா இந்த கோவிலோட 1000 படி ஏறி வந்து உங்களை தரிசனம் பண்ணியிருக்காரு. உங்க முன்னாடி தலை வணங்கி உட்கார வச்சுட்டீங்க. உங்க லீலையை நான் என்னன்னு சொல்றது? இதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னும் 2 வாரத்துல எனக்கு கல்யாணம். ஆனா 3 வேலை மிச்சம் இருக்கு. நேரம் கம்மியா இருக்கு, வேலை அதிகமா இருக்கு. இப்படியே உங்க ராதாவுக்கு துணையா இருங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கீர்த்தி சொன்னது கரெக்ட் தாமா. அவ துளசியும் கிடையாது, ராதாவும் கிடையாது. அவளுக்கு உங்களுக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருச்சு. புரியலையா உங்களுக்கு? என்ன ஆதாரம் கிடைச்சது அவளுக்கு? ஆதாரமா இருந்த தலைமுடியதான் நான் சாப்பிட்டனே, அப்புறம் எப்படி மாட்டுவோம்? என்ன மாதிரி ஒரு வயசான தாய் இதுக்கு மேல தன்னோட பொண்ணுக்கு என்னதான் செய்ய முடியும்? இப்படி நீ தேவையில்லாம என் மேல கோவப்படாத. கீர்த்தி என்ன மிரட்டிட்டு போயிருக்காமா. இந்த தடவை அவ சும்மா இருக்க மாட்டா. அந்த தலைமுடியை எடுக்கிறதுக்காக உங்க வயிற்று அறுக்க கூட அவ தயங்க மாட்டா. என்னம்மா இப்படி பயன்படுத்துற? நான் ஒன்னும் உங்களை பயமுறுத்தல, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். பாத்தியா ராகுல், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த கிழவி விஷயத்த அம்மா பொண்ணு தான் பண்ணிருக்காங்க. இப்போவாத நான் சொல்றத நம்புறியா? எல்லாம் இவங்க சூழ்ச்சிதானா? ஆனா கீர்த்தி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களை எப்படி நம்ப வைக்கிறது? ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம் இல்லாம நம்ம மாம் கூட நம்மள நம்ப மாட்டாங்க. மத்தவங்கள எப்படி நம்புவாங்க? ஆதாரம் கிடைச்சிரும். கிடைச்சிருமா? எங்க இருந்து? பொறுமையா இரு சொல்றேன். ஆனா அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ஹலோ சர்மா சார், நான் இப்போ கோவில்ல இருக்கேன். எல்லாம் அங்க கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? அப்புறம் மோகன் அங்க வந்திருக்கானா? சரி சீக்கிரம் சொல்லு, என்ன ஆச்சுன்னு. சர்மா சார், நான் இன்னும் கோவில்ல தான் இருக்கேன். கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கேன். அப்புறமா வேணா நான் கால் பண்ணட்டுமா? ஏ, கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? நீ ஏன் சொல்லலைன்னா நானே கண்டுபிடிச்சிருவேன். இந்த குஷு கிட்ட யாராலையும் எதுவும் மறைக்க முடியாது. ஓகே? இந்த ரிஷி கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டா அவங்கள சாகடிக்காம விட மாட்டா. இந்த தடவை உன் அப்பா வந்து உன்னை காப்பாத்திட்டான். ஆனா ஒவ்வொரு முறையும் அப்பா காப்பாற்ற முடியாது. பாலு, இந்த செல்லக்கண் இருக்காளே, 1ஆம் நம்பர் சோம்பேறி ஆயிட்டா. பாலை கொண்டு வந்தா அத மூடி போட்டு மூடணும்னு கூட அவளுக்கு தெரியல. அறிவு கட்டவ. ஒருவேளை கொசு ஈ ஏதாவது விழுந்திருந்ததுன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நாம பாலை குடிச்சிருவோம். நமக்கு தேவை இப்ப பாலை குடிக்கணும், அவ்வளவுதான். எதுவும் விழல, அதனால நான் குடிச்சிடுறேன்.
பால் இப்ப தாமணி அம்மாவோட வயித்துக்குள்ள போகும். அவங்க கிட்ட இருக்க மொத்த உண்மையும் வெளியே வரும். ஆண்டவா, திடீர்னு என்ன வயிறு பயங்கரமா வலிக்குது. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு வயித்து பிடிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்னாச்சு உங்களுக்கு? அது வயித்து வலிக்குது. முடியல. நிறைய சாப்பிட்டுட்டே போல இருக்கு. வயித்து வலி பயங்கரமா இருக்கு. இல்ல தாமணி அம்மா, டாக்டர் கிட்ட போய் தான் ஆகணும். அன்னைக்கு நீங்க அந்த முடிய சாப்பிட்டீங்களா, அதனாலதான் உங்களுக்கு வயித்துல பிரச்சனை வந்திருக்கும். அது ஏதாவது போய் சுத்திட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வயித்தை கழிச்சு தான் எடுக்கணும். வாங்க வாங்க, டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. எந்த முடி? இத பத்தி சொல்ற? என்ன பேசுற நீ? தாமணி அம்மா, இந்த நேரத்துலயுமா நடிப்பீங்க? உண்மையை ஒத்துக்கோங்க, நீங்க தானே அந்த முடிய சாப்பிட்டீங்க. நீங்க தானே அந்த கிழவி டிராமா போட்டீங்க. ஒரு பொய்யை காப்பாத்த போய் கடைசியில உங்க உயிரையே விட போறீங்களா? வாங்க, வயித்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எந்த கலவைய பத்திடா பேசுறாங்க? எந்த கலவையும் எனக்கு தெரியாது. அடியே காது பொண்ணு, நான் பெத்த பொண்ண கூப்பிடுறீ. சொல்லுங்க. ஐயோ, என்னால முடியலையே கடவுளே. தாமணி அம்மாக்கு என்ன ஆச்சு? நீ ஏதாச்சும் பண்ணு. பெரியம்மா, பெரியம்மா எழுந்திருக்க. என்னாச்சு உங்களுக்கு? பால்ல என்னத்தை கலந்த? விஷம் இல்லல்ல? விஷமா? நான் ஏன் விஷத்தை கலக்க போறேன்? நீ சொன்ன மாதிரி தானே பண்றேன். நீ தானே சொன்ன பால்ல ஏதாவது கலந்து கூட உண்மை தானா வெளியே வந்துரும். பாரு வெளியே என்ன வந்திருக்குன்னு. நான் என்னாச்சு வேறு தெரியல. மாதிரி தானே கலக்க சொன்னேன். நீ என்னத்தை கலந்த? உயிர் இப்பவே போயிடும் போல இருக்கே. ஐயோ கீர்த்தி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. உன் பேச்ச போய் நான் கேட்டேன் பாரு. இந்த கிழவி மட்டும் போயிட்டான்னா அப்புறம் நம்ம 2 பேரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். உட்காருங்க. ஷோ எப்படி இருந்துச்சு? குட். 2 பேரும் உண்மையை வெளியே கொண்டு வர ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ? இப்போ எல்லார் முன்னாடியும் இந்த உண்மை வெளியே வந்துச்சுன்னா, அதாவது நீங்க 2 பேரும் என் அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணீங்கன்ற உண்மை. அப்போ என்ன நடக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த வேலை என்கிட்ட வேணாம். நீ அம்மாவை என்ன வேணாலும் பண்ணுவ, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இப்ப இது தாமணி அம்மாவோட வயித்துக்குள்ள போகும். அப்புறம் எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். அம்மா குடிச்சது பால் இல்ல, அது சோடா. நீ ஒரு வீடியோ எடுத்த, பதிலுக்கு நானும் எடுத்தேன். பெரியம்மா எழுந்திருக்க. என்னாச்சு? என்னத்த கலந்த பால்ல? அவங்களோட உயிர் இப்பவே போயிடும் போல இருக்கே. விஷத்தை ஒண்ணு கலக்கல. நான் ஏன் விஷம் கலக்க போறேன்? நீ சொல்றது தானே பண்றேன். நீ தானே சொன்ன பால்ல ஏதாவது கலந்து கூட உள்ள இருக்கிறது வெளியில வரும்னு. என்ன வந்திருக்குன்னு பாரு. நான் இவங்களுக்கு பேரி மாதிரியே தானே கலக்க சொன்னேன். நீ என்னத்த கலந்த? செத்து போயிடுவாங்க போல இருக்கே. அப்ப இந்த வீடியோவை நான் கொண்டு போய் காதம்பரி அம்மா கிட்ட காட்டுவேன். அப்புறம் போலீஸ் கிட்ட. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி அம்மாவை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நீ என்னோட வழியில வரக்கூடாது. லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். இல்லனா இந்த வீட்ல மட்டும் இல்ல, எந்த வீட்லயும் நீ இருக்க முடியாது, பாத்துக்க. ராதா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவ ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல ரொம்ப தீர்மானமா இருக்கா.
கடைசியில ராதாவை பிடிவாதத்தை நிறைவேற்றிட்டா. இவ குஷியை விட பயங்கர பிடிவாதக்காரியா இருக்கா. ராதா இந்த ரிஷிக்கு நாம இது வரைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்திருப்போம், எல்லாமே வேஸ்டா போச்சு. ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தேன். இந்த குஷி முழுசா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். அத கூட இவனால செய்ய முடியல. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க 2 பேரும் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டீங்க. ராதா என்னம்மா இது? உன் ட்ரெஸ்ல ரத்தம். அது ஒண்ணும் இல்ல அத்தை, முட்டி போட்டு படியேறினல்ல, லேசா முட்டி தேஞ்சிருச்சு. அது சரியாயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும் ராதா, ஆனா மோகனையா என்ன மன்னிச்சது மட்டும் இல்ல, அவர் இன்னைக்கு கிருஷ்ணர் முன்னாடி தலையும் வணங்கிட்டாரு அத்தை. என்னது? ஓ ப்ளீஸ். என்ன ஏமாத்தி என்ன தலைகுனிய வச்சுட்டா. ம், மோகனையா, ஆ. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம நீங்க தலை வணங்கி இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் முழு பக்தியோட கிருஷ்ணருக்கு பக்கத்துலயும் போவீங்க, பக்தி பாடல பாடுவீங்க. நீங்க வேணா பாருங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. ராதா, நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க. எந்த விஷயம் ரிஷி? அதான் மோகன் சார் ராதாவை கையில தூக்கிக்கிட்டு போனது. கோவில் படி ஏறினாரு, கிருஷ்ணரை தரிசனம் பண்ண வச்சாரு. தூக்கிட்டு போனாரா? பாட்டி, ராதா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா என்னால அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பான். ஆனா எனக்கு ராதாவை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல. என்ன நம்ம வளர்ற. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? இங்க பாருங்க, நீங்க இப்போ கோவமா இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிதானமா பேசலாமே. தாமினி மேடம், நான் கோவத்துல இல்ல, கோவப்படணும்னு அவசியமும் இல்ல. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நான் திரும்பவும் பேச விரும்பல. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கான் இவன்? அப்படி சொல்லாதப்பா, அந்த கடவுள் மேல சத்தியம், அப்படி சொல்லாத. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா எங்க மானம் போயிடும். ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பிட்டோம்.
இந்த நேரத்துல கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அப்புறம் ஊர்ல யார் முகத்திலையும் முழிக்க முடியாது. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருப்பா. கிருஷ்ணர் மேல சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த கடினமான முடிவை எடுத்தேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ராதா மோகன் சாரை நேசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க ஒத்துக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏன்னா அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது. அவளுக்கு ஏன் மோகன் சாருக்கே தெரியல அவங்களை ஏன் இவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு. ஆனா எனக்கு தெரியும் அவங்க 2 பேரோட கண்ணுல காதல் இருக்கு. ஒருத்தர் மனசுல வேற ஒருத்தர் மேல காதல் இருக்கும்போது அவங்கள என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதனால ஒண்ணு இல்ல, 4 பேரோட வாழ்க்கை அழிஞ்சு போயிரு பாட்டி. அவ்வளவு பெரிய பாவத்தை என்னால பண்ண முடியாது. தாமினி மேடம், நீங்களும் பண்ணிக்காதீங்க. அவங்க பாதையில இருந்து விலகிடுங்க. இவன் எங்கேயாவது போய் குடிச்சிட்டு வந்திருக்கானா? இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அதான் தெரியலையே. மூளை குழம்பிடுச்ச உனக்கு, உன் இஷ்டம் போல வளரிக்கிட்டு இருக்க. மோகன், அம்மாவா வளரிக்கிட்டு இருக்காமா? நீ பேசாத. மாப்பிள்ள, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நான் ஒரு விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கேன். ராதாவுக்கு மோகன் சார் இல்லாம நிம்மதியே இல்ல. ராதா இல்லாம மோகன் சாராலையும் நிம்மதியா இருக்க முடியல. அவங்க ஒன்னா இருக்கும்போது அவங்களுக்கு வேற யாருமே தேவையில்லை. அதுவும் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் ராதா, மோகன் சார், குஷி ஒரு தனி குடும்பமா தெரியுறாங்க. வெளியில இருந்து யாருமே தேவையில்லை அவங்களுக்கு. கல்யாணங்கிறது எப்ப நடக்கும்? 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பும் போதுதான். அவங்க கண்ணை மூடும்போது அவங்க 2 பேரை தவிர வேற யாருமே தெரியக்கூடாது. ஆனா பாட்டி, இங்க அப்படி இல்லைக்கே. ராதா மனசுல மோகன் சார் தான் இருக்காரு. ராதா அவங்களோட கண்ணை மூடும் போது நான் இல்ல, மோகன் சார் தான் தெரிகிறாரு. அதனால என்னால அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
இத பாருப்பா, கல்யாணத்துக்காக நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ ராதாவை கைவிட்டுட்டு போனீன்னா வேற யாரு கைப்பிடிப்பாங்க? இல்ல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் பிரச்சனை பண்ண வரல, பிரச்சனையை சரி பண்ண பாக்குறேன். ஏன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்க? மோகன் சார் இருக்காரு. அவரு கல்யாணம் பண்ணிப்பாரு. என்னடா வளரிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நான் உன்னை கொண்டு போட்டுறேன். மோகன் மோகன் மோகனையா என்னடா திமிரா உனக்கு? உன்னை கொன்னுடுவேன். வேண்டாம். என்ன கல்யாணம்னா என்ன விளையாட்டு நினைச்சியா? நீங்க எதுவும் பண்ண கூடாது. கேள்வி என்ன பத்தி தானே வந்திருக்கு, அதனால பதிலும் நான் தான் கொடுப்பேன். ரிஷி, ஒரு ஒரு 2 நிமிஷம் இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். குஷி, நீ கொஞ்ச நேரம் உன்னோட ரூம்ல போயிருக்கியா? இங்க பெரியவங்க ஒரு சில விஷயம் பேசணும். இல்ல ராதா, நான் இங்கே. குஷி, நான் சொல்ற பேச்ச நீ கேப்பல்ல, இங்க இருந்து போ. அண்ட் நீ ப்ளீஸ் அழாத.